பண்டைய வரலாறு, நவீன தொழில், கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பொருளாதார வலிமை ஆகியவற்றின் கலவையை வழங்கும் சீனாவின் பெரிய நகரங்களில் ஒன்றான ஷாங்காய்க்கு வருக. ஷாங்காய் சீனாவின் மிகப்பெரிய நகரம் மற்றும் உலகளாவிய நிதிமயமாகும். இந்த நகரத்தில் 24 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. ஷாங்காய் துறைமுகம் உலகின் மிகப்பெரிய துறைமுகமாகும். ஷாங்காயின் வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு யாங்சே நதி டெல்டாவில் ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்த காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ஷாங்காய் என்ற பெயருக்கு கடலுக்கு மேலே என்று பொருள். இது யாங்சே கிழக்கு சீனக் கடலை சந்திக்கும் ஆற்றின் முகத்துவாரத்தில் அதன் இருப்பிடத்தை குறிக்கிறது. இந்த வீடியோவில் இந்த அழகிய நகரத்தின் பழைய கோவில்கள் முதல் வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் வசீகரமான பழைய சுற்றுப்புறங்களை நீங்கள் பார்க்கலாம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் இதுபோன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர எங்களை ஊக்குவிக்கும். நகரத்தின் மிகவும் பிரபலமான 2 பகுதிகளான பண்ட் மற்றும் நான்ஜிங் சாலையை பார்த்து ஷாங்காய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவோம். ஷாங்காயின் வரலாற்று சிறப்புமிக்க பொண்ட் ஆற்றங்கரையாகும். இது ஆற்றின் கரையில் உள்ள காலனித்துவ கால கட்டிடங்களின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. இங்கு இருந்து உலகளாவிய வர்த்தகமயமாக ஷாங்காயின் வரலாற்றை நீங்கள் காணலாம். ஆற்றின் எதிர்ப்பக்கத்தில் ஜின்மாவோ டவர் மற்றும் ஷாங்காய் டவர் போன்ற வானளாவிய கட்டிடங்களை கொண்ட பூடாங் மாவட்டத்தை காண்பீர்கள். ஆற்றங்கரை பகுதியை பார்வையிட்ட பிறகு சீனாவின் பரபரப்பான ஷாப்பிங் தெருக்களில் ஒன்றான நான்ஜிங் சாலைக்கு செல்லுங்கள். நீங்கள் ஆடம்பர பிராண்டுகளை விரும்பினாலும் சரி அல்லது தனித்துவமான சீன பொருட்களை விரும்பினாலும் சரி, அதை இங்கே காணலாம். நீங்கள் இங்கே சில வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை காணலாம்.
மேலும் நான்ஜிங் சாலையில் உள்ள பிரபலமான கஃபேக்களில் காஃபி அல்லது உணவையும் அருந்தலாம். நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய இடம் ஷாங்காய் அருங்காட்சியகம். இது மக்கள் சதுக்கத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகம் சீனாவின் வரலாற்றை பற்றிய ஒரு நல்ல பார்வையை உங்களுக்கு வழங்கும். மேலும் அருங்காட்சியகத்திற்குள் அனுமதி இலவசம். அருங்காட்சியகத்தை பார்த்த பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுக்க பீப்பிள்ஸ் ஸ்கொயர் க்கு செல்லலாம். ஷாங்காயின் மீன்பிடி கிராமத்திலிருந்து நவீன பெருநகரமாக மாற்றத்தை பற்றிய ஒரு பார்வையை பெற அருகிலுள்ள ஷாங்காயின் நகர திட்டமிடல் அருங்காட்சியகத்திற்கும் நீங்கள் செல்லலாம். ஷாங்காயின் பண்டைய பக்கத்தை காண மிங் வம்சத்தை சேர்ந்த யூயுவான் தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். அமைதியான குளங்கள் மற்றும் மண்டபங்களுடன் நகரத்தின் சலசலப்புக்கு மத்தியில் இது அமைதியான சோலையாகும். அருகிலே சிட்டி காட் கோயிலையும் சந்தை கடைகள் நிறைந்த ஒரு பரபரப்பான பஜாரையும் நீங்கள் காணலாம். இந்த பகுதி உள்ளூர் கைவினைப் பொருட்கள், நினைவுப் பொருட்கள் மற்றும் பிரபலமான ஷாங்காய் சூப்பான சியாலாங் பாவ் போன்ற சிற்றுண்டிகளை வாங்க சிறந்த இடமாகும். ஷாங்காயில் உள்ள பழமையான புத்த கோவில்களில் ஒன்றான லாங்குவா கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம். இங்கே நீங்கள் அமைதியான முற்றங்கள், வண்ணமயமான கோபுரங்கள் மற்றும் ஈர்க்கக்கூடிய பழங்கால சிற்பங்களை காணலாம். நீங்கள் பண்டைய பக்கத்தை பார்த்தவுடன் ஷாங்காயின் நவீன கட்டிடக்கலை அதிசயங்களை பார்க்க வேண்டும். ஷாங்காய் கோபுரம் 632 மீட்டர் மற்றும் 128 தளங்களைக் கொண்ட நகரத்தின் மிக உயரமான கட்டிடமாகும். இது உலகின் 3வது உயரமான கட்டிடமாகும். மேலும் அதன் கண்காணிப்பு தளத்திலிருந்து வானிலையின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. இது வெறும் காட்சிகளை பற்றியது மட்டுமல்ல, இந்த கட்டிடம் நவீன பொறியியலின் தலைசிறந்த படைப்பாகும். ஷாங்காயின் மற்றொரு அடையாளம்
ஷாங்காய் வேர்ல்ட் ஃபைனான்சியல் சென்டர் உள்ளது. இந்த வானளாவிய கட்டிடம் 492 மீட்டர் உயரமும் 101 தளங்களையும் கொண்டுள்ளது. ஷாங்காயின் தனித்துவமான அடையாளமாக ஓரியண்டல் பெர்ல் டவர் உள்ளது. 468 மீட்டர் உயரமுள்ள இந்த கோபுரம் ஷாங்காயில் உள்ள மிக உயரமான மற்றும் மிகவும் அடையாளம் காணக்கூடிய கட்டமைப்புகளில் ஒன்றாகும். ஹுவாங்பு ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இது 2007ஆம் ஆண்டு வரை சீனாவின் மிக உயரமான கட்டமைப்பாக இருந்தது. நகரத்தின் முக்கியமான இடங்களை பார்த்தவுடன் ஷாங்காயின் வெளியே உள்ள ஒரு பழங்கால நகரமான ஜுஜியாஜியாவோவின் அமைதியான அழகை பார்வையிட வேண்டும். கிழக்கின் வெனிஸ் என்று பெரும்பாலும் அழைக்கப்படும் இந்த நகரம் பாரம்பரிய பாலங்கள், பழங்கால கோயில்கள் மற்றும் கால்வாய்களால் சூழப்பட்டுள்ளது. ஷாங்காய் அருகே மற்றொரு பாரம்பரிய நகரமான கிபாவோவையும் நீங்கள் காணலாம். இது இப்பகுதியில் பண்டைய வாழ்க்கையை பற்றிய தனித்துவமான பார்வையை அளிக்கிறது. ஷாங்காயின் ஆன்மீக பக்கத்தை காண ஜேட் புத்தா கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த அமைதியான புத்த கோவிலில் 2 அழகான ஜேட் புத்தர் சிலைகள் உள்ளன, மேலும் தியானத்திற்கு ஏற்ற அமைதியான சூழலை வழங்குகிறது. ஷாங்காய் விமான நிலையத்தையும் புடாங்கையும் இணைக்கும் ஷாங்காய் மாக்லேவ் ரயிலில் பயணிக்கும் தனித்துவமான அனுபவத்தையும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த ரயில் மேக்னெட்டிக் லெவிடேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது மற்றும் மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் பயணிகள் ரயிலின் அதிகபட்ச செயல்பாட்டு வேகத்திற்கான சாதனையை படைத்துள்ளது. நீங்கள் நீண்ட பயணமாக சீனாவுக்கு பயணம் செய்து ஷாங்காயிலிருந்து பெய்ஜிங்கை பார்வையிட திட்டமிட்டால் சீனாவின் புல்லட் ரயிலில் பயணம் செய்யும் அனுபவத்தை தவறவிடக்கூடாது. ஷாங்காய் முதல் பெய்ஜிங் வரையிலான புல்லட் ரயில்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கின்றன. ஷாங்காய் முதல் பெய்ஜிங் வரையிலான 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வெறும் 4.5 மணி நேரத்தில் கடக்கிறது. ஷாங்காய் டிஸ்னிலேண்டில் ஒரு நாளை கழிக்கவும் நீங்கள் திட்டமிடலாம். அதன் சிலிர்ப்பூட்டும் சவாரிகள் மற்றும் அற்புதமான நிகழ்ச்சிகளுடன் இது அனைவருக்கும் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஷாங்காய் நகரில் பார்வையாளர்கள் சீனாவின் கடந்த காலத்தையும் கடந்த சில தசாப்தங்களாக அதன் சிறந்த வளர்ச்சியையும் காணலாம். பழங்கால தோட்டங்கள் மற்றும் கோயில்கள் முதல் எதிர்கால வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் சிலிர்ப்பூட்டும் தீம் பூங்காக்கள் வரை ஷாங்காய் அனைவருக்கும் மறக்க முடியாத பயணத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஷாங்காய் பற்றிய பயனுள்ள தகவலை வழங்கியிருக்கும் என நம்புகிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நன்றி.